Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான prawn cutlet தான் செய்ய போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 250 கிராம் எறா வாங்கி வச்சிருக்கேன். அத நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ அத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துறலாம். இந்த ப்ரானை வந்து நம்ம நல்லா கொரன்னு அரைச்சா போதும், பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அடுப்புல. கடாய் சூடானதும் அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதுல 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க எறாவை சேர்த்துடலாம். எறாவை சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடுங்க. இது வந்து நல்லா இந்த மசாலாவோட இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பாருங்க, எறாவும் நல்லா வெந்து மசாலாலாம் நல்லா ஒட்டி இருக்கு அதுல. இப்போ இது கூட வந்து நான் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா நம்ம மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து கட்லெட் நல்லா பிடிக்க வரும். அதுக்காக தான் இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கிறோம். நல்லா கலந்து விட்டுடுங்க எறாவோட சேர்த்து இந்த உருளைக்கிழங்க. இப்போ பாருங்க, எல்லாம் நல்லா கலந்தாச்சு. நம்ம இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பாருங்க, இது வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ இந்த ப்ரான் கட்லெட்டுக்கு நமக்கு வந்து 1 முட்டை எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்க மசாலா வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்ல உருட்டிடலாம். இப்போ அதுக்கு வந்து நீங்க கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ அந்த மசாலா வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து ரவுண்ட் ஷேப்ல தான் இது எல்லாமே செய்யறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்க அதை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இதை செஞ்சுட்டு இதை முட்டையில டிப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி முட்டையை டிப் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறம் நம்ம பிரெட் கிரம்ஸ் மேல தூவிடலாம்.
இங்கே பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு இந்த முட்டை வேணாம் நீங்கள் அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் இதில் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி கலந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முட்டைக்கு பதிலாக. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆச்சு. இதே மாதிரி நம்ம கிட்டே இருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பேனில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த கட்லெட்டை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைட் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ அதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ப்ரான் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க எல்லா கட்லெட்டையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த கட்லெட்டை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.